ஃப்ரெண்ட்ஷிப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதோடைய மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடான 25 கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. உங்களுக்கு லாஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் தான் மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் வித் நம்பர். ஓகேங்களா? ஃப்ரம் த ஃபாலோயிங். உங்களுக்கு இங்க ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரியஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? லெட்டர், அல்பபெட்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ அல்பபெட் லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்க. இ டு ஜிக்கும் எவ்வளவு வருது? இயோட எஃப் ஜி பிளஸ் 2 செகண்ட் லெட்டர் தான் ஜி. நெக்ஸ்ட் ஜில இருந்து ஐ பாருங்க, ஹச் ஐ திரும்ப பிளஸ் 2, ஐல இருந்து ஜே கே சோ பிளஸ் 2. அப்ப கேல இருந்து என்ன வரும்? எல் எம். சோ பிளஸ் 2 பண்ணா எம் வருமா? சோ இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, நியூ தேர்ட் ஆப்ஷனும் கேன்சல் பண்ணிடலாம் எல்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க -5 இருக்கு, -7 இருக்கு. -5ஓட என்ன ஆட் பண்ணிருக்காங்க? -2 ஆட் பண்ணிருக்காங்க. சோ -7. -7ல இருந்து -9னா -7ஓட ஒரு -2 ஆட் பண்ணிருக்காங்க. சோ -9. நெக்ஸ்ட் -9ஓட -2 -11. -7ஓட -2 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? -13 வரும். சோ உங்களுக்கான ஆப்ஷன் எம் -13, பி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Okay. Next question. Find the simple interest on 35,000. அப்ப இந்த 35,000 தான் உங்களுக்கான அசல் பிரின்சிபல். ஓகேங்களா? at 9% rate of interest. So இதுதான் R per annum for 2 years. இதுதான் N வந்து 2 years. ஓகேங்களா? given கொடுத்துட்டு simple interest கேக்குறாங்க. just simple interestக்கான ஃபார்முலா என்னது? P N R by 100. ஓகேங்களா? இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பிரின்சிபல் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 35,000. n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா? n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். r வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum 9% டிவைடட் பை 100. இப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கும் ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சா? எப்பவுமே மல்டிபிள் பண்ணும்போது 35 into 9 into 2 18 பண்ணாதீங்க. அதாவது 5 into 2 உங்களுக்கு எப்பயுமே என்ன வரும்னா 5ஓட ஒரு ஈவன் நம்பரை மல்டிபிள் பண்ண 0ல முடியும். அதனால இங்க 35 into 2 என்ன வரும்? 70. இங்க இருக்க ஒரு 0. நெக்ஸ்ட் 9ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 9 into 7 into 9 6300. இதுதான் உங்களுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ சி ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? Okay. Next question. A family went to a hotel and spent 350 for food. ஓகேங்களா? சோ ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்தோட என்ன பண்றாங்க? ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 350 rupees ஆகுது. paid extra 5% as GST. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவா ஒரு 350 rupees கொடுக்கறது இல்லாம அப்ப வந்து அவங்க சாப்பிடுறதுக்கு 350 கொடுக்குறாங்க. அந்த 350க்கு அவங்க என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு 5% GST பே பண்றாங்க. ஓகேங்களா? Next, find the amount paid by them as CGST and SGST. ஓகேங்களா? அதாவது என்னன்னா இப்ப நம்ம வந்து GST பே பண்றோம்னா 5% பே பண்ணீங்கன்னா 5% பாதி எவ்வளோ? 2.5%. ஸோ SGSTக்கு வந்து 2.5% போகும், CGSTக்கு 2.5% போகும். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு ஜிஎஸ்டி ரேட்டா இருந்தாலும் அதுல பாதி வந்து CGST, மீதி பாதி வந்து SGST. இப்ப 18%னா 9% வந்து சிஜிஎஸ்டியும் மீதி 9% எஸ்டிஎஸ்டியும் ஸ்பிட் ஆகும். சோ இதுதான் கேக்குறாங்க. சோ எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 350க்கு 5% என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? 5%னா 5 டிவைடட் பை 100 350 கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 5% கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ நீங்க இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 0 கேன்சல் ஆயிடுச்சு. இது 5ஆல கேன்சல் 2. 35 divided by 2 வந்து என்ன வரும்? 70.5. இதுதான் வந்து 5%.
ஓகேங்களா? இதை டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 8 வந்து 16, ரிமைனிங் 1க்கு 7 5. ஸோ 8.75 வந்து சிஜிஎஸ்டியும் 8.75 வந்து எஸ்ஜிஎஸ்டியும் அவங்க பே பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ நீங்க இது வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது 5/100 5%னா 5/100 ஆஃப் 350 இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 350 அப்படிங்கிறது என்னது 100%. ஓகேங்களா? ஓகேங்களா? இதுல ஒரு 0 கட் பண்ண என்ன வருது உங்களுக்கு 10%. இதுல 10% தான் 35. இதுல இருந்து 5% வேணும் என்ன பண்ணும்? டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் கொஸ்டின், given f of x equal to உங்களுக்கு f of x கொடுத்திருக்காங்க equal to -1 whole power 2x. ஓகேங்களா? is a function from n to z. ஓகேங்களா? then the range of f is என்ன? ஓகேங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to z ன்னு சொல்லியிருக்காங்க. n அப்படின்னா அது வந்து நேச்சுரல் நம்பர்ஸை குறிக்கும், அதாவது இயல் எண்கள். அப்போ n ஈக்குவல் டு எதுல இருந்து வரும்? 1 2 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் குறிக்கிறது தான் n, நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். z அப்படிங்கிறது என்னன்னா இன்டீஜர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது மைனஸ்ல ஆரம்பிச்சு, ஓகேங்களா, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 5 4 3 2 1 சொல்லி, ஓகேங்களா, மைனஸும் இருக்கும் இன்டீஜர்ஸ்ல, அண்ட் தென் 0 பிளஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். ஓகேங்களா, அதாவது -3 -2 -1 0 அண்ட் 1 2 3 எக்ஸெட்ரா. ஸோ இதை வந்து என்னது இன்டீஜர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நேச்சுரல் நம்பர்ஸை எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்க. எக்ஸ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா 2 பவர் 2 இன்ட்டு, அதாவது -1 பவர் 2 இன்ட்டு 1. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதாவது -1 பவர் 2னா -1 இன்ட்டு -1. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ்ல 1 வருதா? எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா -1 ஹோல் பவர் 2 இன்ட்டு 2 கிடைக்கும். அப்ப -1 ஹோல் பவர் 4 கிடைக்கும். அதாவது மைனஸ் ஆஃப் நம்பர் எந்த நம்பர் வேணா இருக்கட்டும், 1 ஆர் எனிதிங், பவர்ல ஈவன் நம்பர்ஸ் இருந்ததுன்னா, ஓகேங்களா, -1ஓட பவர்ல ஈவன் நம்பர்ஸ் இருந்தா உங்களுக்கு பாசிட்டிவ்ல தான் 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. எக்ஸ்க்கு பதிலா -1 ஹோல் பவர் 2 இன்ட்டு 3. ஸோ 2 இன்ட்டு 3 6, -1 ஹோல் பவர் 6. அகைன் வந்து என்னது ஈவன் நம்பர் இருக்கு, ஸோ 1 தான் வருது. ஸோ நீங்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நேச்சுரல் நம்பர்ஸ் எது சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் வருது? 1 தான் வருது. ஸோ இதனுடைய ரேஞ்ச் வந்து 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Okay, next question, what is the number of lines of symmetry ஓகேங்களா of the regular hexagon? ஓகேங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைன் ஆஃப் சிம்மெட்ரி அப்படின்னா ஈக்குவல் லைன்ஸ், லைனோட லென்த் ஈக்குவலா இருக்கணும், அதாவது சமச்சீர் கோடு. ஓகேங்களா, அப்போ ஹெக்ஸகன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ரெகுலர் ஹெக்ஸகன். இப்போ நமக்கு பாலிகன்ஸ் வந்து நிறைய பாலிகன்ஸ் இருக்கு, 2 சைட்ஸ் 3 சைட்ஸ் அந்த மாதிரி பாலிகன் இருக்கு. ஹெக்ஸகன் அப்படிங்கிறது உங்களுக்கான 6 சைட்ஸ் பாலிகன். ஓகேங்களா, 6 சைட் பாலிகன். இதுல 6 சைட்ஸ் இருக்கு. ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லி ரெகுலர்னு ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது அந்த ஹெக்ஸகன்ல இருக்கக்கூடிய ஆல் சைட்ஸ் ஆர் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஆல் sides are equal and then all angles are equal ஆ இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல ரெகுலர் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து சமச்சீர் கோடுகளா தான் இருக்கும். எல்லா லைன்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஹெக்ஸாகன் அப்படின்னா 6 சைட்ஸ் இருக்கும். அதாவது அதனுடைய டிராயிங் எப்படி இருக்கும்னா இதுதான் ஹெக்ஸாகன். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 இந்த 6 சைட்ஸுமே ஈக்குவல் சைட்ஸா இருக்கும் ரெகுலர் ஹெக்ஸாகன்ல. அப்போ உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 6 சமச்சீர் கோடுகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6ங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். பட் இங்க வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழ்ல கொடுத்துருக்க வேர்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒழுங்கு ஐங்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை காணுங்கன்னா ஐங்கோணம் அப்படின்னா பென்டகன். ஓகேங்களா? சோ பென்டகன்ல எவ்வளவு லைன்ஸ் இருக்குன்னா 5 லைன்ஸ் தான் இருக்கும். 5 சைட்ஸ் தான் இருக்கும். அதாவது பென்டகன் வந்து உங்களுக்கு இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல 5 சைட்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு பென்டகன். பட் அவங்க இங்கிலீஷ்ல ஹெக்ஸாகன் 6 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 6 SIX 6 ஹெக்ஸாகன். சோ இது வச்சுக்கோங்க. இது வந்து 6 சைட்ஸ். ஐங்கோணம் அப்படின்னா பென்டகன். தமிழ்ல கொடுத்திருக்க லைன்ஸ் படி ஆன்சர் வந்து 5. இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க ஹெக்ஸாகனுக்கு 6. ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चनக்கு உங்களுக்கு மேபி கிளைம் பண்ணீங்கன்னா மார்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் 181. Next question. 15 men take 40 days to complete a work. So இது என்னது? 15 men சேர்ந்து செய்யறாங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு குரூப் ஆஃப் பர்சன் செய்யற சம்ஸ். ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்? M1 குரூப் ஆஃப் மென்ஸ் செய்யறது இன்ட்டு D1 அவங்க எடுத்துக்கக்கூடிய டேஸ் இன்ட்டு H1 இதையும் டிவைட் பை அவங்க ஒர்க் டீடைல்ஸ் கொடுத்தா ஒர்க். ஓகேங்களா? இதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதையும் இன்னொரு செட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ் அப்பர் டேக்கு அவங்க செய்யக்கூடிய ஹார்ஸ் கொடுத்துருந்தா அவங்க செய்யக்கூடிய ஒர்க். ஸோ இதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா போதும். இப்ப நமக்கு என்ன டேஸ் எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேட்டால 15 மென் சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிறாங்களா? 40 டேஸ் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கிறாங்க? ஹவு லாங், எவ்வளவு டைம் ஆகும் will it take if 15 more, ஓகேங்களா? மோர் வேர்ட் கொடுத்துருக்காங்க. 15 more may join. ஆல்ரெடி 15 பேர் இருக்காங்க. இப்போ 30 பேர் செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க் வந்து செய்ய எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க இந்த ஃபார்முலால போட்டு இப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். இல்லை ஜஸ்ட் என்னது இப்போ வந்து இப்போ ஒருத்தர் ஒரு ஒர்க்கை முடிக்க 2 நாள் ஆகுதுன்னா அது 2 பேர் சேர்ந்து செஞ்சா ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க இல்லையா? அதேதான். இப்ப 15 பேர் சேர்ந்து செஞ்சா 40 நாள் ஆகுது. இன்னும் 15 பேர் சேர்ந்து 30 பேரா செஞ்சா என்ன பண்ணுவாங்க? 20 நாள்லயே முடிச்சிருவாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி திங்க் பண்ணாவே உங்களுக்கு வந்து 20 உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணி போடலாம். 2 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 20. இதுதான் உங்களுக்கான டைம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A cubical tank can hold 64,000 liter of water. ஓகேங்களா? Find the length of each size in மீட்டர்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கியூபிக்கல் டேங்க் ஹோல்ட் அது எவ்வளவு தண்ணி ஹோல்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? வால்யூம். ஓகேங்களா? வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த டேங்கோட வால்யூம் வந்து 64,000 லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லிட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து இது வந்து எதுக்கு ஈக்குவல்? ஏ கியூபிக் ஈக்குவல். இதுல இருந்து ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க 400ன்னு போடக்கூடாது. என்னன்னா இப்ப லிட்டர்ல இருக்கு. ஆனா உங்களுக்கு ஆன்சர் எதுல கேக்குறாங்கன்னா மீட்டர்ல கேக்குறாங்க. உங்களுக்கு 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகேவா? இப்போ இதுல இருந்து 64,000 லிட்டரை 1000ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 64 மீட்டர். ஓகேங்களா? கியூப் அப்படின்னா வால்யூம். இதுதான் உங்களுக்கான வால்யூம். ஓகேங்களா?
லென்த் ஆஃப் இட் சைட்ஸ் கேக்குறாங்க. இப்ப வால்யூம் வந்து கியூபோட வால்யூம் என்ன ஃபார்முலா? ஏ கியூப். அந்த ஏ கியூப் தான் 64. அதனுடைய சைட்ஸ் வேணும்னா லென்த் ஆஃப் இட் சைட்ஸ்னா ஏ கேக்குறாங்க. கியூப் ரூட் எடுங்க. 64 எதனுடைய ரூட்? இது 4. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 4ங்கிறது தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 4ஓட கியூப் தான் 64ன்னு. ஓகேங்களா? தெரியலன்னா நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? 64 இப்படி போட்டு சின்ன நம்பர்ல இருந்து ஒரு 2ஆல டிவைட் பண்றீங்க அந்த மாதிரி, இல்லைன்னா 4ஆல டிவைட் பண்ணிட்டு, அதாவது நிமிஷம் 64 வந்து 4ஓட கியூப் அப்படின்னு தெரியல அப்படின்னா வந்து நீங்க 64 போட்டு 2 டிவைட் பண்ணீங்கன்னா 32, அகைன் 2ஆலனா 16, 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8, 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4, அகைன் 2ஆல டிவைடு 2 டிவைட் 1. ஸோ 1 வரைக்கும் என்னென்ன நம்பரால டிவைட் பண்ண முடியுதோ அதெல்லாம் டிவைட் பண்ணிட்டு கியூப் ரூட் அப்படின்னா 3 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் ஒரு 2ன்னு எடுக்கணும். இந்த 3 2க்கு ஒரு 2 எடுக்கணும். இந்த 2 into 2 4. ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட், find the difference between simple interest and compound interest on 1200 for 1 year. ஓகேங்களா? at 10% per annum. ஓகேங்களா? record half yearly. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து என்ன கேக்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. எவ்வளவு வருஷத்துக்கு கேட்டீங்கன்னா 1 இயருக்கு தான் கேக்குறாங்க. ஆனா அதாவது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். ஆனா அது எப்படி டிஃபரன்ஸ் கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஏன்னா ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ண சொன்னாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் இயருக்கு கால்குலேட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயருக்கு கால்குலேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் ஹாஃப் இயருக்கு, நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகைன் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்களா? ஸோ அந்த விதம் உங்களுக்கு டிஃபரன்ஸா கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலாலையும் போடலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ல இதனுடைய கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது 1200 rupees இருக்குன்னா இந்த 10% per annum கொடுத்துருக்காங்க. ஆனா காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 10% அப்படிங்கிறது எந்த 12 மந்த்துக்கு. ஓகேவா? ஆனா நம்ம ஆஃப் இயர்லினா 6 மந்த்தா. சோ இந்த 6ஐயும் 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 2, இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 5ன்னு வரும். சோ ஆஃப் இயர்லிக்கு வந்து 5%. இல்லைன்னா ஆஃப் இயர்லினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் 5% வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வரும். 1200ல 5% எப்படி? என்ன எப்படி சொல்லியிருக்கேன்? 1200 அப்படிங்கிறது இன்டு 5/100 போடலாம். இல்லைன்னா இது 100%. ஒரு 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 10%ங்கிறது 120. இதுல இருந்து 5 வரணும்னா 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 16 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 60 வரும். சாரி, ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு 60 வரும். செகண்ட் 6 மந்த்துக்கு அகைன் வந்து இந்த 1200க்கு உங்களுக்கு 60 வரும். இதுக்கு பேரு தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு கிடைச்சது இல்லைங்களா இன்ட்ரெஸ்ட், அதுக்கு எகைன் நீங்க 5% ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த 60ங்கிறது தான் 100%னா இதுல வந்து ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. 10% ஈக்குவல் டு 3. 5%னா டிவைட் பை 2 பண்ணுங்க 3. சோ இதுக்கு வந்து ஒரு 3 கிடைக்கும். இந்த 3ங்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்குமான டிஃபரன்ஸ். இந்த ஹோலா இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து 3. நீங்க இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலால என்ன பண்ணும்? டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும் போதே பார்த்தோமா? டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குமான டிஃபரன்ஸ் ஃபார் 2 இயர்ஸ் என்ன பார்த்தோம்? P into R by 100 whole squareன்னு பார்த்தோமா? ஆனா இந்த சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1 year காம்பவுண்டட் ஆஃப் இயர்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த இடத்துல
ஆறுக்கு பதிலா 10 போடாம ஆறுக்கு பதிலா 5% போடணும். ஏன்னா ஆஃப் இயர்லின்னு சொல்லி இருக்கிறதுனால இங்க 10க்கு பதிலா 10 டிவைடட் பை 2 5 போடணும். ஓகேங்களா? இப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1200 பிரின்சிபல், ஆர் வந்து 5 டிவைடட் பை 100 the whole square. இப்போ 5 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 20 வருமா? 1200 into 20 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 400. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஆன்சர் 3 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஷார்ட்கட் இந்த மாதிரியும் போடலாம், கான்செப்ட் வைஸும் போடலாம், ஃபார்முலா வைஸும் போடலாம். பட் வந்து எப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் கேட்டா இந்த மாதிரி போடலாம். அதே உங்களுக்கு ஃபைண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபைண்ட் வந்து பிரின்சிபல் இந்த மாதிரி கொடுத்து வந்தாங்கன்னா நீங்க வந்து ஃபார்முலால போறது பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Stephen invested 10,000 in a saving bank account. ஓகேங்களா? அவங்க வந்து சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க? 2% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றாங்க. You find the interest earned if the amount was kept in a bank for 4 years. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா PNR by 100. இதுல Pங்கிறது தான் 10,000, N வந்து 4 years சொல்லியிருக்காங்க, R வந்து 2% சொல்லியிருக்காங்களா? ஸோ இதுல இருந்து Pக்கு பதிலா 10,000 போடுங்க, N வந்து 4 years, R வந்து 2% divided by 100. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 800 வரும். ஸோ அவங்க ஏர்ன் பண்ணக்கூடியது 800 rupees தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Next question. A car travel 90 km in 2 hours 30 minutes. 90 km distance 2 hours 30 minutesல அந்த கார் வந்து டிராவல் பண்ணிடுது. How much time is required to cover 210 km? அதாவது 90 km போறதுக்கு அந்த காருக்கு 2 hours 30 minutes எடுத்துக்கிச்சுன்னா 210, ஓகேங்களா, 210 கிலோமீட்டர் போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியல, அதாவது டைம் டிவைடட் பை ஸ்பீடா, ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடா, அது மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா நீங்க அதுக்கு ஃபீல் பண்ண தேவையில்ல. சிம்பிளான விஷயம். இப்ப ஸ்பீடு நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல வந்து இப்போ வந்து வண்டி வந்து ஓட்டுறீங்க, பைக் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டுறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு 40 கிலோமீட்டர் பர் ஹவர், 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிதானே சொல்வீங்க. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு இப்போ 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது? கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னது? இதனுடைய மீனிங் என்னன்னா 1 ஹாருக்கு 50 கிலோமீட்டர் போறாங்க அப்படிங்கிறது தான் 50 கிலோமீட்டர் பர் ஹாரோட மீனிங். இப்ப கிலோமீட்டர் பர் ஹார் தானே சொல்றீங்க ஸ்பீட. அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு கிலோமீட்டர் வந்து எதனுடைய யூனிட்? டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஹார்ங்கிறது எதை குறிக்கும்? டைம் தானே சொல்லுவோம் ஹார்ல. சோ இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 90 கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 2 hours 30 minutes கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா டைமும் கொடுத்துருக்காங்க, அதை ஹார்ல மாத்தணும். எப்படின்னா 2 + 30 minutes ஹார்ல மாத்தணும்னா 30 டிவைடட் பை 60. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா 30 minutesங்கிறது ½ an hour அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்ப என்ன வரும்? 5/2 வருமா? அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இருக்கு இல்லைங்க, 2 1/2 இருக்குன்னா இதை மல்டிபிள் பண்ணி இங்க ஆட் பண்ணும். ஸோ 5/2. அப்போ இங்க 5/2 அகைன் டிவிஷன். இங்க ஆல்ரெடி ஒரு டிவிஷன் கீழே டிவிஷன் தான் என்ன வரும்? மல்டிபிள்ல வரும். இங்க 5 வந்து 18 வருமா? ஈக்குவல் டு 36 கிலோமீட்டர் பர் ஹார்ங்கிறது தான் உங்களுக்கான ஸ்பீடு. இந்த ஸ்பீட்ல போனா 210 கிலோமீட்டரை எவ்வளவு டைம்ல வந்து இது பண்ணுவாங்க, ரீச் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. இப்போ டைம் கேக்குறாங்க. அப்போ இந்த டைம் இங்க கொண்டு வாங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்
இந்த ஸ்பீட் வந்து எங்க வரும், மல்டிபிள் இருந்து இங்க கீழே டிவைட்ல வருமா ஸ்பீடு. இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 210 கிலோமீட்டரை எவ்வளவு ஸ்பீடு 36ங்கிற ஸ்பீடு. இப்போ இது எதால கேன்சல் பண்ணலாம், 3 கேன்சல் பண்ணுங்க, 12 டைம்ஸ் வரும், இங்க 7 டைம்ஸ் 0 70. அகைன் வந்து 2ஆல தான் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணீங்கன்னா 35 டிவைடட் பை 6 வரும். இப்போ 6 கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் வருமா, 5 ஹார்ஸ் 5 டைம்ஸ் 60 வரும். ரிமைனிங் வந்து 5/6 இருக்கும். இந்த 5/6 வந்து மினிட்ஸா மாத்தணும்னா இன்ட்டு 60 பண்ணணும். ஓகேங்களா, மினிட்ஸா மாத்துறதுக்கு இன்ட்டு 60 பண்ணும் போது, ஏன்னா 5/6 1 ஹார்ங்கிறது 30 மினிட்ஸ், 1 ஹார்ங்கிறது 60 மினிட்ஸ். ஸோ இன்ட்டு 60 பண்ணுங்க. ஸோ இன்ட்டு 10, அப்போ 5 ஹார், இந்த 5/6ங்கிறது 15 மினிட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர், 5 ஹார் 15 மினிட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓகே, இது சும்மா அப்படியே நம்மளே மைண்ட்ல கால்குலேட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப 90 கிலோமீட்டர் போறதுக்கு, ஓகேங்களா, 90 கிலோமீட்டர் போறதுக்கு 2 ஹார்ஸும் 30 மினிட்ஸும் ஆகுதான். ஓகேங்களா, இப்ப டபுள் த கிலோமீட்டர் இன்டு 2 180 கிலோமீட்டர் போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம், டபுள் த டைம் ஆகுமா. இப்ப டபுள் த டிஸ்டன்ஸ் 90க்கு பதிலா 180, டபுள் த டிஸ்டன்ஸ்னா டபுள் த டைம் ஆகும். 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ்னா என்ன வரும், டபுள் த டைம் 2.5 மணி நேரம்னா 5 மணி நேரம் ஆகும், 5 ஹார்ஸ் ஆகுமா. இன்னும் எவ்வளவு இங்க டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, 210னா எவ்வளவு வரும், 180 பிளஸ் 30, இதோட என்ன வரணும், ஒரு 30க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. இப்போ 90 கிலோமீட்டருக்கு வந்து 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ்னா வெறும் 30 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஆகும் பாருங்க. இதாவது 2 ஹார்ஸ் 30 மினிட்ஸ், 2 ஹார்னா என்ன வரும், 120 மினிட்ஸ் பிளஸ் 30 மினிட்ஸ் 150 மினிட்ஸ். ஓகேங்களா, இது வந்து 150 மினிட்ஸ். இப்போ 90 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 30 வந்துருமா, 150 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 50 மினிட்ஸ். நீங்க சும்மா ஜஸ்ட் இப்படி கூட கால்குலேட் பண்ணி 5 ஹார்ஸ் 50 மினிட்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 180 பிளஸ் 30 வந்து 210 கிலோமீட்டர் 5 ஹார்ஸும் 50 மினிட்ஸ்லயும் கவர் பண்ணிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the LCM of 2/3 3/5 4/7 9/30 is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு LCM கேக்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கு என்ன ஃபார்முலானா LCM ஈக்குவல் டு LCM ஆஃப் நியூமரேட்டர். ஓகேங்களா, நியூமரேட்டர்னா மேல இருக்கக்கூடிய நம்பர், தொகுதின்னு சொல்றீங்க இல்லையா. நெக்ஸ்ட் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம், பகுதி, அதுக்கு HCF எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதே வந்து நீங்க HCFக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ்க்கு HCFக்கு ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்னா என்ன வரும், HCF ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது மேல இருக்க நம்பருக்கு என்ன வரும், இதே ஃபிராக்ஷன்ஸ்க்கு வந்து HCF ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வரும்னா மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டருக்கு HCF ஆஃப் நியூமரேட்டரும் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நீங்க இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. LCM கேட்டா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மேல இருக்கிறதுக்கு LCM எடுக்கணும், கீழே இருக்கிறதுக்கு HCF கேட்டா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மேல வந்து HCF, கீழே தான் ஆப்போசிட் என்னது LCM எடுக்கணும், அது பார்த்துக்கோங்க. இப்போ மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னது 2 3 4 9, இதுக்கு என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். ஓகேங்களா, மீச்சிறு பொது மடங்கு. ஓகேங்களா, அப்போ இது என்ன பண்ணும்,
எல்சிஎம் என்ன பண்ணலாம், நீங்க ரெண்டு விதமா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு 2 3 4 9 போட்டு 2ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு 1 3 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 வந்து 2 டைம்ஸ் 9. அகைன் வந்து 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 3 வந்து 1 டைம்ஸ், நெக்ஸ்ட் இங்க 2 இங்க 9 வந்து 3 டைம்ஸ். அகைன் வந்து எதுவும் காமனா டிவைட் ஆகாது. ஸோ இங்க இருக்கக்கூடிய 2 3 2 into 3 பிளஸ் இங்க இருக்கக்கூடிய 2 into 3 equal to 6 into 6 36. இந்த மாதிரி இதனுடைய ஆன்சர் வந்து 36 நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது 9. அந்த 9 டிவைட் பை 2 டிவைட் ஆகுமான்னு பாருங்க, டிவைட் ஆகாது. ஆனா 9 டிவைட் பை 3 ஆகும். 9 டிவைட் பை 4 ஆகுமான்னு பாருங்க, ஆகாது. அதாவது பெரிய நம்பர் டிவைட் பை ரிமைனிங் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் ஆகுதான்னு பாருங்க. ஆகலைன்னா நெக்ஸ்ட் மல்டிபிள் எடுங்க. 9னா 18. 18 டிவைட் பை என்ன ஆகாது, 4 ஆகாது. ஆனா 2ம் 3 ஆகும். நெக்ஸ்ட் 27 எடுங்க. 27 டிவைட் பை 3 ஆகும். 2ம் 4 ஆகாது. அடுத்த மல்டிபிள் என்னது 36. 36 டிவைட் பை 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும். ஸோ உங்களுக்கு 36ங்கிறது தான் எல்சிஎம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 5 7 30. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்பர் காமனா எதால டிவைட் ஆகும், ஒன்னால மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ 1ங்கிறது தான் ஹெச்சிஎஃப். இப்போ 36 டிவைட் பை 1 வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 36. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர், ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ கிவன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது காமனான இதெல்லாம் மல்டிபிள்ஸ்லாம் ஸ்பிளிட் பண்ணி எழுதிடுங்க. அதாவது 16னா 4 இன்ட்டு என்ன பண்ணலாம், 4ஓட மல்டிபிள்ஸா ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிடுங்க எம். நெக்ஸ்ட் மைனஸ் 12னா இதுல 4 இருக்கா, 4 இன்ட்டு 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் n ஸ்கொயர். நெக்ஸ்ட் 8 என்ன பண்ணலாம், 4 இன்ட்டு 2 n ஸ்கொயர் எழுதலாமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 4 இன்ட்டு 2வா, இங்க வந்து என்ன இருக்கு, 4 இருக்கு. நீங்க வந்து மினிமம்ல இருந்து கூட எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த 4 என்னன்னு பண்ணலாம், 2 இன்ட்டு 2 எழுதலாமா இந்த 4. நெக்ஸ்ட் எல்லாத்துலயும் காமனா இருக்கக்கூடிய 4 எழுதிடுங்க. நெக்ஸ்ட் 2 பாருங்க, வேற எது ரெண்டு இதுல காமனா இருக்குன்னு பாருங்க. இதுல ரெண்டுல மட்டுமே 2 காமனா இருக்கா, அப்போ இந்த ஒரு 2 வந்து எழுதிடுங்க. இந்த ஒரு 2 2க்கு பதிலா ஒரு 2. நெக்ஸ்ட் அன்காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க, 2 and 3 எழுதிட்டீங்களா. நெக்ஸ்ட் m பாத்தீங்கன்னா எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். ஓகேங்களா, இங்க m இருக்கு, இங்க m ஸ்கொயர் இருக்கு, அப்போ m ஸ்கொயர் எடுக்கணும். n ஸ்கொயர் இங்க இருக்கு, ஸோ அதனால n ஸ்கொயர் எடுத்தாச்சு. இங்க இருக்க மைனஸ். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்க. நான் 4 இன்ட்டு 2 8, 8 இன்ட்டு 2 16, 16 இன்ட்டு 3 48, மைனஸ் 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ண தெரியல அப்படின்னா, அதாவது ஹையஸ்ட் பவர் எடுக்கணும், அதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த 16m மைனஸ் 12 m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8 n ஸ்கொயர்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, 4ஆல டிவைட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4m கிடைக்கும். இங்க மைனஸ் 3 m ஸ்கொயர் n ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்க என்ன வரும், 2 n ஸ்கொயர்னு கிடைக்குமா. எகைன் என்ன பண்ணுவீங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, என்ன பண்ணுவீங்க, 2ஆல மல்டிபிள் பண்ணுவீங்களா, சரி டிவைட் பண்ணுவீங்களா, 2m, இங்க மைனஸ் 3 m ஸ்கொயர் n ஸ்கொயர், இங்க என்ன வரும், வெறும் n ஸ்கொயர் மட்டும் வருமா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, உங்களுக்கு n ஸ்கொயரால டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 2m மட்டும் வருமா. இங்க வந்து என்ன வரும், மைனஸ் 3m ஸ்கொயர், இந்த n ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், இங்க 1 மட்டும் வருமா. இப்போ இங்க என்ன இருக்கு, m இருக்கு, m ஸ்கொயர் இருக்கு, m ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2ம் இங்க மைனஸ் 3m வருமா. இப்போ எல்லாமே மல்டிபிள் பண்ணுங்க. 4 இன்ட்டு 2 8, 8 இன்ட்டு 2 16 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 48. இங்க ஒரு n ஸ்கொயர் இருக்கா, m இன்ட்டு m ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ நீங்க இப்படிலாம் எக்ஸாம்ல போடக்கூடாது. நீங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்ன, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி எழுதிட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸை ஸ்பிட் பண்ணி எழுதிட்டு காமனா இருக்கக்கூடிய நம்பர்லாம் எழுதுங்க. 3லயுமே காமனா இருக்கக்கூடிய நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதுங்க 4. நெக்ஸ்ட் ஏதாவது 2ல மட்டும் காமனா இருக்கான்னு பாருங்க, அந்த நம்பரை நெக்ஸ்ட் எழுதுங்க.
ரிமைனிங் காமனா இல்லாத நம்பர்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா எம் இந்த மாதிரி அதனுடைய ஹையஸ்ட் பவர் இருக்கிறத எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். Okay. Next, find the 12th term from the last term of the arithmetic progression. AP உடைய லாஸ்ட் இருந்து இருக்கக்கூடிய 12th நம்பர் கேக்குறாங்க. AP-னா என்னது? கூட்டுத்தொடர் வரிசை. அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ்க்கு கன்சிக்யூட்டிவ் 2 நம்பர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் நம்பருக்கு வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? -2 வந்து ஆல்குனா 4 வந்து 6க்கும் -2 தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப ஈஸியான இது. நீங்க இந்த ஏபி ஃபார்முலாலாம் போடணும்னு இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2 4 6ன்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்குன்னா -100னா இதுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்? 50 நம்பர்ஸ் இருக்கும். இதுல லாஸ்ட்ல இருந்து 12th நம்பர் கேக்குறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்ல இருந்து 11 நம்பர்ஸ் விட்டுட்டு 12th நம்பரை கேக்குறாங்க. அப்போ 50 - 11 என்ன வரும்? 39th டேர்ம். ஃபர்ஸ்ட்ல இருந்து 39th டேர்ம் தான் உங்களுக்கு லாஸ்ட்ல இருந்து 12th டேர்மா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2, செகண்ட் டேர்ம் 4, தேர்ட் டேர்ம் 6 எல்லாமே எப்படி இருக்கு? இன்டு 2 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து 39th டேர்ம் எப்படி இருக்கும்? 39 × 2 உங்களுக்கு -78 தான் வரும். ஓகேவா? எல்லாமே ஃபர்ஸ்ட் டேர்ம்ல -2, செகண்ட் டேர்மையும் -2ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. ஸோ 39th டேர்மையும் -2ஆல பண்ணீங்கன்னா -78 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி ஃபார்முலால போடலான்னு பார்க்கலாம். ஏன்னா ஓகே உங்களுக்கு வந்து இப்போ இந்த நம்பர் கொடுத்தாங்க எல்லாமே 2 மல்டிபிள் ஆஃப் 2 போட்டீங்க. இதே -3 -5 -8 -11 இந்த மாதிரி டிஃபரன்ஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்? ஃபார்முலால தான் போடணும். ஸோ அது எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல எத்தனை டேர்ம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து 12th நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எத்தனை டேர்ம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னது? Tn = a + n - 1 × d. இதுல dங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் டிஃபரன்ஸ், செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அதுதான் இந்த டிஃபரன்ஸ். இந்த ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? Tn அப்படிங்கிறது என்னது? nth டேர்ம், லாஸ்ட் நம்பர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கான லாஸ்ட் நம்பர் என்னது? nth டேர்ம் வந்து -100. -100 = ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? -2. -2 + n தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். எத்தனை டேர்ம் இருக்குன்னு -1 × d டிஃபரன்ஸ். செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் -4 -2 எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 2 டிஃபரன்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இப்போ இந்த -2 இங்க வந்து என்ன ஆகும்? +2 ஆகுமா? -100ல இருந்து -2 பண்ணீங்கன்னா -98 வரும். ஈக்குவல் டு n - 1 × 2. இப்போ டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு -2. நீங்க டிஃபரன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா செகண்ட் நம்பர் மைனஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் போடுவீங்க. அப்ப செகண்ட் நம்பர்னா -4 மைனஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து -2. அப்போ வந்து உங்களுக்கு -4 மைனஸ் இன்டு மைனஸ் +2 உங்களுக்கு -2ங்கிறது தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இங்க -2 வரும். ஸோ இப்போ -2 -2 கேன்சல் ஆயிடும். 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 49. இது n - 1 = 49னா -1 நீங்க வந்தா +1 ஆகும். ஸோ 50 தான் என்னோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? லாஸ்ட்ல இருந்து 12th டேர்ம். அப்ப ஆஸ் யூஷுவல் 50 டேர்ம் இருக்குன்னா லாஸ்ட் வந்து 11 டேர்ம் விட்டாதான் அடுத்தது வந்து 12th டேர்ம் வரும். அப்ப 50ல இருந்து 11 மைனஸ் பண்ணீங்கன்னா 39th டேர்ம் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து 39th டேர்ம் n. இப்போ 39th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா என்ன பண்ணும்? இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். t 39 n அந்த டேர்ம் தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஈக்குவல் டு அகைன் a என்னது? -2 பிளஸ் அதாவது இதே ஃபார்முலால தான் இங்கேயும் சப்ஸ்டிடியூஷன் பண்றோம். a + n வந்து இங்க வந்து என்னது? 39 தெரிஞ்சிருச்சு. -1 × டிஃபரன்ஸ் -2. ஓகேங்களா? முன்ன வந்து இதே ஃபார்முலால n ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ வந்து அந்த டேர்ம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். -2
இது வந்து மல்டிபிள் இருக்கு. ஓகேங்களா? -2 39 - 1 என்னது 38. இதுல இருந்து இது வந்து -2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -2 -76 வரும். ஆட் பண்ணீங்கன்னா -78. 39 வந்து -38. ஓகேங்களா? சோ நீங்க ஃபார்முலா வச்சு போட்டா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சம் ஈஸியா இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண மாதிரியே நீங்க பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்க சம்முக்கு டஃபா இருக்கு, டிஃபரன்ஸ் வந்து 3 5 அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கொயர், டைமண்ட், சர்க்கிள், நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோ சிம்பிள் இந்த மாதிரி ஈஸ்ட் வச்சிருந்தா அதனுடைய மீனிங் என்னன்னா இந்த டைமண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயருக்கும் டைமண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும், அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதே சேம் பேட்டர்ன்ல சர்க்கிளுக்கு என்ன வரும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இங்க வந்து வைரம் ஓகேங்களா, டைமண்ட் அப்படின்னதும் நீங்க ஜுவல்லர் ஓகே கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஷேப் சொல்லியிருக்காங்களே டைமண்ட் ஷேப். இப்போ ஸ்கொயர்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 4 sides are equal இப்படி இருக்குமா ஸ்கொயரு? அதே டைமண்ட்னா அது எப்படி இருக்கும்? இந்த ஸ்கொயரையே இந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்குமா? கொஞ்சம் அந்த எட்ஜை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்குமா? அதே மாதிரிதான் இப்ப சர்க்கிள்னா எப்படி இருக்கும்? இப்படி சர்க்கிளா இருக்குமா? அத கொஞ்சம் எட்ஜ் மட்டும் ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த மாதிரி வருமா? ஓவல் ஷேப் கிடைக்குமா உங்களுக்கு? சோ உங்களுக்கான ஆன்சர் வந்து ஓவல் ஷேப். அதாவது இது வந்து ஷேப்ஸ பத்தி பேசியிருக்காங்க. சர்க்கிள கொஞ்சம் மாடிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்கும்? டைமண்ட் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரியே சாரி ஸ்கொயரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரிதான் சர்க்கிளை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா உங்களுக்கு ஓவல் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. there are 5 different house. ஓகேங்களா? சோ 5 வீடு இருக்கு. A to E in a row, ஒரே ரோ ஸ்ட்ரைட் ரோல தான் இருக்கு. ஓகேங்களா? A is to the right of B and E is to the left of C. right of A இங்க என்னது ஏதோ லெஃப்ட் ஆஃப் C உடனே ரைட் ஆஃப் ஏனா இந்த தமிழ்ல பண்ணுங்களேன். C என்பது ஈயின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளது. அதாவது இங்க மற்றும் இருக்கா, இங்க ஒரு அண்டுங்கிற வேர்டு மிஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல அண்டு வரும். அப்போதான் நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதாவது என்னன்னா A is to the right of B. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குன்னா இப்போ இங்க ஏ இருக்குன்னா இது ஃபுல்லா ரைட் சைடு. இதை மட்டும் பாத்துக்கோங்க. ரைட் லெஃப்ட் தெரிஞ்சா போதும். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணும்? A is to the right of F, right of B. B க்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது A என்பது B இன் வலதுபுறத்திலும். அப்போ B க்கு ரைட் சைடுல வந்து A இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் E is to the left of C. C க்கு லெஃப்ட் சைடுல E இருக்கு. ஓகேங்களா? அண்டுனா யார குறிக்கும்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க பர்சனை குறிக்கும். ஈய குறிக்கும். அண்டோ பட்டோ கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க பர்சனை குறிக்கும். அப்போ E is right of A. அப்போ ஏக்கு ரைட்ல E வர மாதிரி எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் B is to the right of D. D க்கு ரைட் சைடு வலது பக்கம் தான் B இருக்கும். இப்ப எழுதிட்டோமா? which of the ஓகேங்களா ஹவுஸ் இஸ் இன் த மிடில் இருக்கக்கூடிய ஹவுஸ் கேக்குறாங்க. இப்போ இது ஃபுல்லா லைனா கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன எழுதலாம்? டி பி ஏ இருக்கும். ஏக்கு அப்புறம் என்ன வருது? இ சி. இதுல மிடில்ல என்ன ஹவுஸ் இருக்கு? ஏங்கிற ஹவுஸ் தான் மிடில்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் different types of triangles have the same value. ஓகேங்களா? among all the types of triangle which triangle possesses the greatest area. அதாவது நமக்கு types of triangle அப்படிங்கும்போது acute triangle, obtuse triangle, equilateral triangle, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ரைட் ஆங்கிள் triangle இருக்கு, நெக்ஸ்ட் isosceles triangle இப்படி எல்லாமே இருக்கா.
ஸோ அந்த ட்ரையாங்கிள்ல இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பைலேட்ரல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது இருசம பக்க முக்கோணம், அதாவது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அக்யூட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு பெரிமீட்டர் எல்லாமே வேல்யூ வந்து சேம், அதாவது சுற்றளவு வந்து சேமா இருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரியான ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது பரப்பளவு எந்த ட்ரையாங்கிளுடைய பரப்பளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா, இப்போ இங்க 3, 4, 5 இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருதுன்னா இது சுற்றளவு என்ன வருது 12. ஓகேங்களா, அப்போ நீங்க வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆப்ஷன் இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் 4 இப்படி இருக்கா. அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அப்டியூஸ்னா இப்படி இருக்குமா. ஸோ இதுக்கான இதுக்கு 3 சைட்ஸ் ஆட் பண்ணாலும் 12 வருமா. ஓகேங்களா, அதுவே உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்க எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து 12 தான் வருமா. அந்த மாதிரி சுற்றளவு சேமா இருக்கும் போது அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும், எதனுடைய ஏரியா வந்து அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. இது ஜஸ்ட் வந்து ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். உங்களுக்கு வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய ஏரியா தான் அதிகமா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த 900 பாய்ஸ் அண்ட் 600 கேர்ள்ஸ், இப்போ வந்து லாஸ்டா ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் பண்ணாம, அதாவது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆபீசர்ஸ் அந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின் அப்படியே பார்த்தோம், வேல்யூ கூட சேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டினே அப்படியே கேட்டிருக்காங்க. அதாவது 900 பாய்ஸ் அண்ட் 600 கேர்ள்ஸ் அப்பியர்ட் இன் அன் எக்ஸாமினேஷன். அதாவது பாய்ஸ் பாத்தீங்கன்னா 900, கேர்ள்ஸ் வந்து 600 கேர்ள்ஸ் appeared for an examination. இதுல 70% ஆஃப் த பாய்ஸ்ல 70%, கேர்ள்ஸ்ல 85%, 85% பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் வந்து 30% வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க பாய்ஸ்ல. கேர்ள்ஸ்ல ரிமைனிங் 15% வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் பாஸ். ஃபெயில் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ பாய்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க என்னது 900ல 30% ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், இப்போ 900ல 30%னா நீங்க இன்டு 30/100 கூட போடலாம். உங்களுக்கு என்ன வந்துடும், 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 30 × 9 என்ன வரும், 270 அப்படின்னு கிடைக்கும். ஃபெயில் ஆனவங்க வந்து 270. இதே கேர்ள்ஸ்ல வந்து 15% என்ன பண்ணும், 600ல 15%னா 15/100 ஆஃப் 600. 0 கேன்சல் ஆயிடும். 15 × 6 90. இது வந்து ஃபெயில் ஆனவங்க. அப்போ பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து டோட்டலா ஃபெயில் ஆனவங்க என்ன வரும், 270 + 90 360. மொத்தம் 360 மெம்பர்ஸ் ஃபெயில் ஆகியிருக்காங்க. எவ்வளோ டோட்டலா இருக்கக்கூடிய 1500 ஸ்டூடெண்ட்ஸ்ல 900 + 600 1500ல. அப்போ டோட்டலா கீழே எழுதிக்கோங்க, அதுல ஃபெயில் ஆனவங்க மேல எழுதிக்கோங்க. இன்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் ஆன பர்சன்டேஜ் கிடைச்சிரும். 0 கேன்சல் பண்ணிடுங்க. 15 வந்து 2 × 30 4 × 60, ஸோ 24%. ஓகேவா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் question. Find the compound interest on 3,200 at 2.5% per annum for 2 years compounded annually. ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்க வந்து நார்மலா சால்வ் பண்ணணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன வரும், P × 1 + R/100 அப்படின்னு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கன்னா ஹோல் பவர் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 இயர் எண்ட்ல கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கிடைக்கும். இதுல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணீங்கன்னா
மைனஸ் பண்ணி இந்த பிரின்சிபல் தான் இங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. இதுல பிரின்சிபல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3200 இன்ட்டு 1 பிளஸ் ஆர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2.5% டிவைடட் பை 100 ஹோல் பவர் n வந்து 2 இயர்ஸ்க்கு -1. ஸோ இப்போ இந்த 2.5 என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட் எடுக்கணும்னா மேலே கீழே 10ஆல மல்டிபிள் பண்ணலாமா? இங்க 10ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா மேலே என்ன வரும்? இப்போ 25 வந்துடும். 25 கேன்சல் பண்ணீங்கன்னா 100ல 4 டைம்ஸ், ஸோ 14 வந்துருமா? அப்போ 3200 இன்ட்டு 41, இது 40 plus 1, 41 divided by 40 the whole square -1. ஓகேங்களா? இப்போ 41 ஸ்கொயர் என்னது? இந்த இடத்துல 41 ஸ்கொயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா 41 இன்ட்டு 41 வந்து நீங்க மல்டிபிள் தான் பண்ணணும். 41 ஸ்கொயர் வந்து 1681 டிவைடட் பை 40 ஸ்கொயர் 1600 மைனஸ் 1 இருக்கா? அந்த -1க்கு பதிலா 1600ஆலே மல்டிபிள் பண்ணா பேஸ் வந்து டினாமினேட்டர் சேம் ஆயிடும். இப்போ 3200 இன்ட்டு 1681 இருந்து 1600 மைனஸ் பண்ணீங்கன்னா 81 டிவைடட் பை 1600. இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 16 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். இப்போ 2 இன்ட்டு 81 என்ன வரும்? 162. 162 தான் உங்களுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால போடாம ஷார்ட்கட்ல எப்படி போடலான்னு பாருங்க. ஷார்ட்கட்ல எப்படி போடலாம்னா உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3200. ஓகேங்களா? 2 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 2.5%, செகண்ட் இயருக்கு ஒரு 2.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கொடுக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு. நான் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ்? நீங்க வந்து 2.5 by 100 3200 பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். 32 இன்ட்டு 2.5 பண்ணீங்கன்னா இது எப்படி பண்ணலாம்னா 2 இன்ட்டு பண்ணிடுங்க 32 64. 0.5னா என்ன அர்த்தம்? அதுல பாதின்னு அர்த்தம். 16 ஆட் பண்ணீங்கன்னா 60 70 80 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 2.5% 80 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு ஒரு 80 கிடைக்குமா? இதுக்கு பேரு வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு எகெயின் ஒரு 2.5% ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2.5%னா 2.5 டிவைடட் பை 100 ஆஃப் 80 என்னன்னு பாருங்க. இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. 2.5 இன்ட்டு 8 என்ன வரும்? 20 வரும். ஓகேங்களா? டிவைடட் பை 10. அதாவது 80 நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஹோல் நம்பர் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிடுங்க. 8 இன்ட்டு 2 16 எழுதிடுங்க. 0.5னா பாதி, 8ல பாதி 4, ஸோ 20 தான் வரும். ஓகேங்களா? ஸோ 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. ஸோ இந்த 80% 80க்கு 2.5% வந்து 2.5% 2. ஸோ இதை ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது 80 + 80 160 + 2 162. இந்த மாதிரிதான் நீங்க வந்து ஷார்ட்கட்ல போடணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா chalk contains calcium, carbon, oxygen in the ratio. ஓகேங்களா? அதாவது கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் எந்த ரேஷியோல இருக்குன்னா 10:3:12 ரேஷியோல இருக்கு. Find the percentage of carbon in the chalk. இந்த கார்பன் வந்து இந்த chalkல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப டோட்டலா இப்ப வந்து கால்சியம் வந்து 10 பார்ட் இருந்தா கார்பன் 3 பார்ட், ஆக்சிஜன் வந்து 12 பார்ட். இது ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 10 + 3 13 + 12 25 இருக்கும். ஓகேங்களா? இந்த 25ல டோட்டல் வந்து 25. டோட்டல் 25ல கார்பன் எவ்வளோ? 3 தான் கார்பன். இன்ட்டு 100 போட்டீங்கன்னா இதுதான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ 25 வந்து டோட்டல் கீழே போட்டுக்கோங்க. அதுல மேல வந்து 3
அப்போ இது 3 போட்டிங்கன்னா 3/25 தான் 100க்கு எவ்வளோ ஓகேங்களா 25க்கு 3னா இன்டூ 100 இப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் 3 × 4 12% தான் உங்களுக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் the compound interest for principal 5,000 rate of interest 4% n வந்து 1/2 years interest compounded half yearly compounded half yearly னா என்னது அதாவது 6 மந்த்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் 6 மந்த் கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அகைன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்புறம் 6 மந்த்னா 1 இயர் ஆயிடுமா 1 இயர் கழிச்சு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து 6 மந்த் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் செகண்ட் 6 மந்த் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அந்த டோட்டலா 1 இயருக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எகைன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க பிரின்சிபலுக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட்க்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ ஆஃப் இயர்லி இதுக்கு ஃபார்முலா என்னன்னா அகைன் அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா வந்து பிரின்சிபல் இன்ட்டு 1 plus r by 100 whole power n minus 1 இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுங்க r வந்து இந்த இடத்துல per annumக்கு இருக்கு நீங்க வந்து 6 மந்த்துக்கு தான் கால்குலேட் பண்ணணும் அப்போ ஆஃப் இயர்லினா r equal to divided by 2 பண்ணுங்க 2% கிடைக்கும் அததான் நீங்க இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும் n அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்னு அர்த்தம் அதாவது 6 மந்த் ஒன் பண்ணும்போது 1 இயருக்கு 2 டைம்ஸ் வரும் இந்த 1.5 இயர்ஸ்க்குனா 3 காம்பவுண்டிங் நடக்கும் ஓகேங்களா அப்போ n equal to 3 சப்ஸ்டிடியூஷன் பண்ணும் அப்போ பிரின்சிபல் என்னது 5,000 இன்ட்டு 1 plus r வந்து 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணும் by 100 ஹோல் பவர் என்ன வரணும் 3 காம்பவுண்டிங் 3 minus 1 இப்போ 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 50 இங்கோ 5,000 into 50 plus 1 51 divided by 50 the whole cube minus 1 ஆக்சுவலா நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் ஓகேவா ஓகே இப்போ வந்து உங்களுக்கு 51ஓட கியூப் தெரிஞ்சுதான் ஆகணும் தெரியாது ஏன்னா எப்படி நம்ம 51க்குலாம் கியூப் படிக்க மாட்டோம் அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 51 ஸ்கொயர் தெரிஞ்சா ஓகே இல்லைன்னா 51 into 51 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2601 கிடைக்கும் அதுக்கு அகைன் என்ன பண்ணும் 51னால மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கியூப் கிடைச்சிடும் ஓகேவா மல்டிபிள் பண்ணுங்க 2601 5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5 இது 0 6ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 30 ரிமைனிங் 3 10 plus 3 13 அதாவது 132651 தான் 51ஓட கியூப் ஓகேங்களா 132651 divided by 20 50ஓட கியூப்னா ஒரு ஜீரோனா கியூப்னா 3 ஜீரோ போடணும் 5னா 5 into 5 25 into 5 125 இங்க -1 இருக்கா அதாவது இத வந்து 50 கியூபால இங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 125,000 இப்போ இதுல இருந்து 125,000 மைனஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வருது 7651 வருதா அப்போ இந்த 0க்குலாம் கேன்சல் பண்ணிடுங்க இந்த 5க்கு கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 25 வரும் மேல இருக்க டிஃபரன்ஸ்க்கு 7651 டிவைடட் பை 25 25 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 3 டைம்ஸ் 75 ரிமைனிங் 1 15 டிவைடட் பை 25 டிவைட் ஆகுது ஸோ 0 போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் 150 டிவைடட் பை 25னா 6 டைம்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ரிமைனிங் 1 இருக்கு 1 டிவைட் ஆகாது பாயிண்ட் வைங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா 1 மட்டும் இருக்கு பாயிண்ட் வச்சா ஒரு 0 கிடைக்கும் 10 டிவைட் பை 25 டிவைட் ஆகாது ஸோ எகைன் ஒரு 0 வச்சு 0 ஆட் பண்ணீங்க அப்போ 100 வரும் 100 டிவைட் பை 25 4 ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது 306.04 தான்
உங்களுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இது வந்து நார்மல் வே ஆஃப் சால்விங். ஓகேங்களா, இதே வந்து நம்ம ஷார்ட்கட்ல போட்டோம்னா என்ன வரும், 5000ங்கிற அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணும், 4% வந்து பர் ஆனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து என்ன பண்றாங்க, 6 months ஒன்ஸ் கால்குலேட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் 6 monthக்கு ஒரு 2%, நெக்ஸ்ட் 6 monthக்கு ஒரு 2%, 1.5 years கொடுத்ததுனால நெக்ஸ்ட் 6 monthக்கு ஒரு 2% கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ 5000 நீங்க என்ன பண்ணலாம், 2%னா 2 divided by 100 of 5000 பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபார்முலால பண்ணலாம். இல்ல அப்படின்னா இங்க 5000 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 100%. ஓகேங்களா, 2 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 0 கேன்சல் பண்ணிடுங்க, 1% ஈக்குவல் டு 15 கிடைக்கும். 2% என்ன வரும், 100. அப்ப 2% வந்து 100. ஃபர்ஸ்ட் இயருக்கு 100, ஃபர்ஸ்ட் 6 monthக்கு 100 கிடைக்கும். நெக்ஸ்ட் 6 monthக்கு என்ன வரும், ஒரு 100 வருமா, இந்த 5000க்கு 100 வரும். நெக்ஸ்ட் 100க்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட், இதுக்கு ஒரு 2% போட்டீங்கன்னா 100ல 2%னா 2, 10%னா 10, 5னா பர்சன்டேஜ்னா 5 தான் கிடைக்கும். இப்போ 100க்கு இங்க ஒரு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 5000க்கு தேர்ட் 6 monthக்கு ஒரு 100 rupees கிடைக்கும். அண்ட் தென் என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னால கிடைச்ச எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே இன்ட்ரெஸ்ட் திரும்ப கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிடைச்ச இந்த 100 rupeesக்கு ஒரு 2% 2, செகண்ட் 6 monthல கிடைச்ச இந்த 100 rupeesக்கு ஒரு 2% 2, அண்ட் தென் இந்த 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2க்கு ஒரு 2% கால்குலேட் பண்ணுவாங்க. 2க்கு எப்படி 2% கால்குலேட் பண்றதுன்னா, 2% இந்த 2 divided by 100 of 2. அப்ப என்ன வரும், 2 into 4 divided by 100 என்ன பண்ணும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா, அப்ப 0.04. இப்ப இதுல எல்லாமே ஆட் பண்ணுங்க, 100, 200, 300, 300 2 4 6, 306.04 கிடைச்சிருச்சா. சோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே நீங்க ஃபார்முலால போட்டீங்கன்னா நீங்க 51 cube 50 cubeலாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், the simple interest on ஆன்னா இது என்னது, பிரின்சிபல், இதுதான் அசல், 10,950 for 42 days கேக்குறாங்க, 10% per annum. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, PNR by 100. இப்போ இந்த இடத்துல nங்கிறது நம்பர் ஆஃப் இயர், அண்ட் தென் Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum, ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சோ இப்போ என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் அப்படியே எழுதிடலாம், 10,950 இன்ட்டு n வந்து 42 days தான் கொடுத்துருக்காங்க, அதை இயரா மாத்தணும். எப்படி மாத்தலாம், 42 days டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் 1 இயருக்கு எவ்வளவு இருக்கு, 365 டிவைடட் பை 365 போட்டா இதுதான் உங்களுக்கான n. ஓகேங்களா, 42 divided by 365 into R வந்து 10%. ஓகேங்களா, divided by உங்களுக்கு என்ன வரும், 100. So இப்போ இந்த ஜீரோஸ்க்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஜஸ்ட் பாருங்க, 365 இருக்கு, இங்க 1095 இருக்கு. இப்போ 300 ஒரு அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணுங்க, இன்டு 3 டைம்ஸ் பண்ணா உங்களுக்கு 900 வருமா. ஸோ அப்போ இந்த 3ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க, 365 into 3னா 5க்கு வந்து 15, ரிமைனிங் 1, 6 into 3 18 plus 1 19, remaining 1, 3 into 3 9 plus 1 10. So 1095 வருது. அப்போ 365 வந்து இங்க 3 times இருக்கும் 1095ல. அப்போ 3 into 42 கால்குலேட் பண்ணீங்கன்னா 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க, 6, 3 into 4 12. So 126 தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. Okay. Next sum, 6 women or 4 men can construct a room in 86 days. அதாவது 6 women சேர்ந்து செஞ்சா அந்த ரூமை கட்டுறதுக்கு 86 days ஆகும். அதே மாதிரி
இல்லைன்னா 8 மென் சேர்ந்து செஞ்சா 86 டேஸ் ஆகும். அதாவது 6 அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 6 உமனுக்கும் 86 டேஸ் தான் ஆகும் ஈக்குவல்ட்டு. அதே 8 மென்னுக்கும் 86 டேஸ் தான் ஆகுது. ஓகேங்களா? தென் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் ஃபார், அதே 7 உமனும் 5 மென்னும் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாவே கட்டிடுவாங்கல்ல. சோ அந்த டேஸ் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் டேஸ் கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ணலாம்னா, நமக்கு இந்த 2 டேட்டா கொடுத்துருக்காங்களா. சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 டேட்டால இருந்து இந்த 86 இது திரும்ப எழுதிடுறேன். சிக்ஸ் உமன் இன்ட்டு 86 ஈக்குவல் டு 8 மென் ஈக்குவல் டு 86 இருக்கா. இந்த 86 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 6 வந்து 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3, இங்க என்ன வரும் 4 வருமா. இப்போ உமன் வச்சுக்கோங்க, இந்த சைட் மென்னு வந்து இங்க கீழே கொண்டு வந்துருக்காங்க மென் ஈக்குவல் டு இங்க இருக்கக்கூடிய 4, இந்த 3 வந்து உங்களுக்கு டிவைட் பை 3. இப்போ உமன் பை மென் ஈக்குவல் டு 4/3. அப்படின்னா உமன் வந்து 4 ஒர்க் செஞ்சா மென் வந்து 3 ஒர்க் தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதுதான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். 7 உமன் பிளஸ் 5 மென்னு இன்ட்டு இங்க வந்து எவ்வளவு டேஸ் வரும், ஓகேங்களா, எவ்வளவு டேஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் 2 கிவன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நீங்க எய்தர் இது இல்லைன்னா இது ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. நம்ம 6 உமன் இன்ட்டு 86ன்னு எடுத்தோம்னா இந்த உமனுக்கு பதிலா இந்த 4ங்கிறத சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. இப்போ இங்க 6 இன்ட்டு 4, உமனுக்கு பதிலா 4 மல்டிபிள்ஸா இருக்கு. ஓகேங்களா, இன்ட்டு 86 ஈக்குவல் டு 7 இன்ட்டு உமனுக்கு பதிலா 4 பிளஸ் 5 மென்னுக்கு பதிலா 3 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஓகேவா, இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ உங்களுக்கு என்ன வரும், இது அப்படியே கேன்சல் தான் பண்ண போறோம், நல்லா மல்டிபிள் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 7 இன்ட்டு 4 என்ன வரும் 28, 5 இன்ட்டு 3 15 வருமா. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 20, 30, 43 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வருமா. 43 86 எத்தனை டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 6 இன்ட்டு 4 இன்ட்டு 2, 6 இன்ட்டு 4 24 இன்ட்டு 2 48. ஸோ 48 டேஸ்லயே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து 48. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question, LCM of two co-prime number is 5005. If one of the number is 65, then other number என்னன்னு கேக்குறாங்க. இப்போ co-primeனா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா, co-primeனா என்னன்னா 2 நம்பர் இருக்கும், அந்த 2 நம்பருக்கும் காமன் டிவைசர் ஓகேங்களா இருக்காது, எந்த ஒரு காமனான நம்பராலையும் டிவைட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் 3, 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து காமனா வந்து எப்படி டிவைட் ஆகும், 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும், 1 தவிர வேற எந்த நம்பராலையும் காமனா டிவைட் ஆகாது. அதே இப்போ 8, 42 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது என்ன எதனால டிவைட் ஆகும், காமனா 1ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும். அதனால இது வந்து எடுக்க கூடாது, இது வந்து காம்போசிட் நம்பர் கிடையாது. ஓகேங்களா, காமனா எந்த ஒரு டிவைசருமே இருக்காது. அப்போ இப்ப 3, 7ங்கிறது இருக்கு, வேற என்ன எடுக்கலாம் 19, 17 எடுக்கலாம். ஓகேங்களா இல்லையா, இந்த மாதிரி பிரைம் நம்பர் தான் எடுக்கணும்னு இல்லை. நீங்க 9, 8 வந்து ஒரு காம்போசிட் நம்பர், இது காமனா எந்த 2 நம்பரையுமே எந்த ஒரு காமன் நம்பரும் டிவைட் பண்ணாது. இப்போ 9, 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த காம்போசிட் நம்பர் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க, LCMனா 9, 8 இப்படிதானே போடுவீங்க. இப்ப போடும் போது 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும், இங்க 9, 8 தான் வரும்.
அப்போ எல்சிஎம் என்ன வருது 9 into 8. சோ அப்போ கோப்ரைம் நம்பர் கோப்ரைம் அப்படின்னா உங்களுக்கு என்னது காமனான எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது, அதுக்கு பேர் தான் கோப்ரைம் நம்பர். ஓகேவா? அப்போ என்ன வரும் எல்சிஎம் ஆஃப் கோப்ரைம் நம்பர் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் கோப்ரைம் நம்பர். ஓகேங்களா? கோப்ரைம் நம்பர் என்னவா இருக்கும்? இப்போ 9ம் 8ம் வந்து கோப்ரைம்னா காமனான எந்த ஒரு டிவைசருமே இல்ல. அப்ப அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்றோம், அந்த ரெண்டு நம்பரையும் தான் மல்டிபிள் பண்றோம். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், எல்சிஎம் ஆஃப் கோப்ரைம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகேவா? சோ அப்ப எல்சிஎம் ஆஃப் கோப்ரைம் என்ன கொடுத்திருக்காங்க 5005 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஒரு நம்பர் 65, இன்னொரு நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5ஆல கேன்சல் பண்ணா 1001 ஈக்குவல் டு 13 இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். மேபி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1001ங்கிறது 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13ஓட மல்டிபிள் தான் 1001. ஓகேங்களா? அப்போ இது வந்து எப்படின்னா 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13 1001. டக்குன்னு தெரிஞ்ச டக்குன்னு 13 கேன்சல் ஆயிடும். 7 இன்ட்டு 11 வந்து 77 அப்படிங்கிறது தான் அந்த நம்பர். ஓகேங்களா? ஜஸ்ட் இது சம்ல என்ன கான்செப்ட், கோப்ரைம் அப்படின்னாவே காமனான எந்த ஒரு நம்பருமே அதை டிவைடே பண்ணாகுது. ஓகேங்களா? காமன் டிவைசர் இருக்காது. சோ அதனால எல்சிஎம் ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் HCF, ஃபைண்ட் HCF ஆஃப் என்ன கொடுத்திருக்காங்க 2x square y square z 4x square y square z square 8x y square z. அப்படின்னா HCF என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? மீ பெரு பொது வகுத்தி. இப்ப என்ன பண்ணலாம், இதுல காமனா இருக்க நம்பரை மட்டும் தான் எடுக்கணும். இப்போ இதுல வந்து 2 காமன். ஓகேங்களா? 4 8 இது எல்லாத்துலயுமே எது காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு. அப்ப 2 மட்டும் தான் எடுக்கணும். ஆனா எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம், காமனா இல்லாத நம்பர்ஸையும் எடுப்போம். ஆனா ஹெச்சிஎஃப்ல காமனா இருக்கிறத மட்டும் தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பவரை பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குன்னா ஹெச்சிஎஃப்க்கு கம்மியான பவர் தான் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் மூணு டேர்ம்லயுமே இருக்கக்கூடிய நம்பர் தான் எடுக்கணும். 2 டேர்ம்ல மட்டும் இருக்கு, ஒரு டேர்ம்ல இல்லைன்னா அதை எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இசட் ஸ்கொயர் இசட்னா இருக்கிறதுலே பவர் கம்மியா இருக்கிறது தான் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஸோ இசட் உங்களுக்கான ஹெச்சிஎஃப் 2x y ஸ்கொயர் இசட்ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ இது வந்து ஏன் வந்து இப்படி எடுக்கிறோம்னா, நம்ம ஹெச்சிஎஃப்னால என்ன பண்ணுவோம், இப்போ 2x ஸ்கொயர் y ஸ்கொயர் இசட் 4x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் 8x y ஸ்கொயர் zன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணுவோமா, x ஸ்கொயர் y ஸ்கொயர் z. இங்க என்ன வரும் 2x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் 8 வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா 2ஆல 4x y ஸ்கொயர் z. நெக்ஸ்ட் என்ன நம்பரால பண்ணுவோம், y ஸ்கொயர் இருக்கா. ஸோ y ஸ்கொயரால டிவைட் பண்ணா x ஸ்கொயர் z, இங்க 2x ஸ்கொயர் z ஸ்கொயரும், இங்க 4x z வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு காமனா, z ஸ்கொயர் சாரி x ஸ்கொயர் இங்க x இருக்கு. அப்ப x தான் காமனா டிவைட் பண்ணும். அப்போ இங்க என்ன வரும், x z 2x z, இங்க 4z வரும். சரி, z ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன வரும், எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு, z தான் காமனா இருக்கு. அப்போ x 2x z வரும், இங்க வெறும் 4 மட்டும் வரும். ஓகேவா? சோ இப்ப புரியுதுங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்சிஎஃப்னா இங்க இருக்கிறத மட்டும் தானே எழுதுவோம். 2
எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட். ஆனா நீங்க எக்ஸாம்பிள் இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. நான் எதனால மினிமம் பவர் எடுக்கிறோம்னு சொல்றேன். ஓகேங்களா? ஆனா வந்து எல்சிஎம் என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிற நம்பர்ஸையுமே மல்டிபிள் பண்ணுவோம். அதனாலதான் எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும், ஹெச்சிஎஃப்னா லோயஸ்ட் பவர் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Next, and then last question, volume of the solid right circular cone. இதுக்கான ஃபார்முலா என்னது? Volume of right circular cone கான ஃபார்முலா 1/3 pi r square h. ஓகேங்களா? இது வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 11,088. and then height கொடுத்துட்டாங்க 24 ரேடியஸ் கேக்குறாங்க. ஓகே, 1/3 of pi எப்படி எழுதுவோம்? 22/7. r தான் கேக்குறாங்க. ஹைட் வந்து 24 சொல்லிட்டாங்க, ஈக்குவல் டு 11,088. நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணுங்க. 11ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ், இங்க 11னா 1 டைம்ஸ், 0 11ஆல கேன்சல் ஆகாது, 0 போடுங்க. 8 பாருங்க, 11ஆல கேன்சல் ஆகாது, 0. நெக்ஸ்ட் தான் 88. 88 11ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 8 டைம்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? 8 இருக்கா? ஸோ 8ஆல கேன்சல் பண்ணி பாருங்க, இல்லைன்னா 2 2ஆவாலே நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாம். 8ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க வந்து 3 டைம்ஸ் வருமா, இங்க 1 டைம்ஸ் 8, 2 ரிமைனிங் 2, 2 டைம்ஸ் 16, ரிமைனிங் 4, 8னா 6 டைம்ஸ் 48. நெக்ஸ்ட் இங்க இருக்க 3யும் கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய 2க்கு கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 63 வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 63 இன்ட்டு இங்க என்ன இருக்கு, மல்டிபிள்ல எழுதணும். இங்க டிவைட்ல இருக்க 7 இந்த சைடு வந்தா மல்டிபிள் ஆகும் 7. நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன பண்ணா, ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணா 63னா ஸ்கொயரோட மல்டிபிள்ஸா பிரிங்க. அதாவது 9 இன்ட்டு 7 பிரிக்கலாமா, இல்லைன்னா 3ஆல டிவைட் பண்ணுங்க. 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 21, அகைன் 3ஆல பண்ணீங்கன்னா 7 வரும், இன்ட்டு 7. இப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வரும், 9க்கு 3 வரும், இந்த 2 7க்கு ஒரு 7 வரும். அப்ப ஆர் ஈக்குவல் டு 21. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம பார்த்துட்டோமா, மென்டல் எபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன வருதுன்னா, இதுல இருந்து ஃபைனலா என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எதுக்கு மேக்சிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் வருது. நெக்ஸ்ட் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம், ஃபைண்ட் எல்சிஎம் ஆர் ஹெச்சிஎஃப். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸே உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் வருது. இருக்க 25 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2 டாபிக்ல இருந்தே உங்களுக்கு கவர் ஆயிடுது. நெக்ஸ்ட் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ அப்ப நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது இந்த 2 டாபிக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மென்சுரேஷன் ரிலேட்டடா, அதாவது கோனு சர்க்கிள் வச்சு அந்த ட்ரையாங்கிள் வச்சு, ஓகேங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர்ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடா, ஓகேங்களா, அதாவது இந்த குரூப் ஆஃப் பர்சன் ஒர்க் பண்றத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடா உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ ரிலேட்டடா ஒரு கொஸ்டின், கண்டிப்பா ரேஷியோ ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வருது, நம்ம ப்ரீவியஸ் பேப்பர்லயுமே பார்த்தோம். நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளவு டைம்னு சொல்லிட்டு. ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? 10, 14, 16, 17,
20 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ரிமைனிங் பாத்தீங்கன்னா ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸ், அதாவது ரேங்கிங் பேஸ் பண்ணி ரைட் சைடு லெஃப்ட் சைடு உட்காந்துன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரேங்கிங் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஏபிஜிபில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எல்லா பேப்பர்லயுமே வருது. ஸோ ஏபிஜிபி கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஓகேங்களா? அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீரியஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அல்பபெட்ஸையும் நம்பர்ஸையும் வச்சு ஒரு சீரியஸ் இருந்ததுங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த அனலாஜி, அதாவது அனலாஜினா அந்த இது ஸ்கொயர் வந்து டைமண்டு, அப்ப சர்க்கிள் வந்து என்னன்னு சொன்னாங்களா, ஸோ இதெல்லாம் இது மாதிரி கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் மிசலேனியஸ், அதாவது உங்களுக்கு வந்து புக் ரிலேட்டடா எஃப் 10th புக் 9th புக் இதுல எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி மிசலேனியஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டோட்டலா இந்த மாதிரி தான் 25 கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது. இந்த டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த 25 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுல நீங்க எதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 4 கொஸ்டினும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ரிலேட்டடான 6 கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல இருந்தே நீங்க 10 கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க், இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, பர்சன்டேஜ், இது எல்லாமே எப்படி இருந்துச்சு, ஈஸியான பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ரேஷியோல இருந்து உங்களுக்கு எல்லா பேப்பர்லயும் ஒரு கொஸ்டின் வருது, ஏபிஜிபில இருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? மென்சுரேஷன்ல பேசிக்கா கோன் சிலிண்டர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் என்னென்ன டாபிக் கீழே எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.